இன்று பாராளுமன்றத்தில் வந்து அவை ஒத்துழைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஏன்னா இதில் வந்து ஈரானில் வந்து சிக்கிக்கொண்டு இருக்கும் ஆயிரத்துக்கணக்கான மீனவர்களை பத்திரமாக வந்து தாய்நாட்டுக்கு மீட்டு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு மேல் வந்து இந்த போர் காரணமாக அவர்கள் மீனவர்கள் எல்லாம் வந்து கிரிஷ் ஐலாண்ட் என்ற ஒரு தீவில் வந்து இருக்கிறார்கள். அவர்கள் வந்து நாள் ஆக ஆக உணவும் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் அரசு உடனடியாக அவர்கள் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக அமைச்சர்களையும் சரி தூதரகத்தையும் தொடர்பு கொண்டே இருக்கிறோம். அரசு உடனடியாக அவங்களை மீட்டு வர வேண்டும் கேட்டிருக்கோம். இன்று பாராளுமன்ற வளாகத்தின் முன்பு வந்து எதிர்கட்சி அனைவரும் வந்து இந்த எல்பிஜி கேஸ் கிரைசிஸை பற்றி நாங்கள் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தோம். நாளுக்கு நாள் வந்து இந்த எல்பிஜி கேஸோட கிரைசிஸ் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதை வந்து உடனடியாக அரசு வந்து இதற்கான சரியான தீர்வை தர வேண்டும். இல்லை என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். Today I have moved an adjournment motion regarding bringing back 1,000 fishermen who have been got stranded in the Iran. More than 1,000 fishermen have been stranded in Iran. Have been there for more than 45 days. Due to this war, they have not been able to come back to the nation, and I've urged the government to evacuate them as soon as possible. That's why my adjournment motion is all about. Also, official protest on LPG today. Today we have shown our regarding the LPG crisis, because this is not an easy issue or a simple issue. It is a rising issue. People are very worried about it, because the entire nation could be on a standstill if the LPG crisis goes beyond the limit. So the government should intervene and resolve the solution as soon as possible. Also in Tamil. இன்று பாராளுமன்றத்தில் வந்து அவை ஒத்துழைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஏன்னா இதில் வந்து ஈரானில் வந்து சிக்கிக்கொண்டு இருக்கும் ஆயிரத்துக்கணக்கான மீனவர்களை பத்திரமாக வந்து தாய்நாட்டுக்கு மீட்டு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு மேல் வந்து இந்த போர் காரணமாக அவர்கள் மீனவர்கள் எல்லாம் வந்து கிரிஷ் ஐலாண்ட் என்ற ஒரு தீவில் வந்து இருக்கிறார்கள். அவர்கள் வந்து நாள் ஆக ஆக உணவும் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் அரசு உடனடியாக அவர்கள் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக அமைச்சர்களையும் சரி தூதரகத்தையும் தொடர்பு கொண்டே இருக்கிறோம். அரசு உடனடியாக அவங்களை மீட்டு வர வேண்டும் கேட்டிருக்கோம். இன்று பாராளுமன்ற வளாகத்தின் முன்பு வந்து எதிர்கட்சி அனைவரும் வந்து இந்த எல்பிஜி கேஸ் கிரைசிஸை பற்றி நாங்கள் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தோம். நாளுக்கு நாள் வந்து இந்த எல்பிஜி கேஸோட கிரைசிஸ் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதை வந்து உடனடியாக அரசு வந்து இதற்கான சரியான தீர்வை தர வேண்டும். இல்லை என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். Today I have moved an adjournment motion regarding bringing back 1,000 fishermen who have been got stranded in the Iran. More than 1,000 fishermen have been stranded in Iran. Have been there for more than 45 days. Due to this war, they have not been able to come back to the nation, and I've urged the government to evacuate them as soon as possible. That's why my adjournment motion is all about. Also, official protest on LPG today. Today we have shown our regarding the LPG crisis, because this is not an easy issue or a simple issue. It is a rising issue. People are very worried about it, because the entire nation could be on a standstill if the LPG crisis goes beyond the limit. So the government should intervene and resolve the solution as soon as possible. Also in Tamil.